Hello friends, welcome back to my channel. நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்டிலேருந்தே தயாரித்து ஏதாச்சும் ஒரு தொழில் வந்து விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு டாப் எண்டான பிஸ்னஸ் இது. நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறது நம்ம கிட்ட தாங்க இருக்குது. அதே போல் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மிஷினரிஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட் வச்சே நம்மளால் வந்து இந்த ஒரு பிஸ்னஸை வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அதே போல் முதலீடு எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து முதலீடு வந்து லட்சக்கணக்கில் வச்சாதான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். ஈவன் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு சில பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 5,000 rupeesக்குள்ளே வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இதே 50,000 5 lakh 5 crore வரைக்குமே இருக்குது. உங்களோட பட்ஜெட் எப்படியோ உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் சூட் ஆகுமோ அந்த பிஸ்னஸ் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்னஸ் ஆக முடியும். ஸோ இன்றைக்கி கான்செப்ட்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனல் காயத்ரி விமல்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட்டான சேனல். கண்டிப்பாக அந்த சேனல் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ அதை வந்து அதோட சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்பிஎஸ் கொடுத்த இதே சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலுக்கும் கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸா ஹெர்ப்ஸும் சீசனிங்கும் நம்ம ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஆன்லைன் ஆர்டர்ஸ் நம்ம அப்படி பண்ணி தான் வந்து எல்லாமே ஈவன் கேக் ஆகட்டும் ஐஸ்கிரீம் ஆகட்டும் எல்லா ஃபுட்ஸுமே வந்து மேக்ஸிமம் அப்படி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ஸ்லேயே நம்ம பார்த்தோன்னா அதில் இல்லாத ஃபுட் வெரைட்டிஸே இல்லை. கான்டினென்டல் ஃபுட்ஸ்லேருந்து நம்ம ஊர் வந்து ஃபுல் வில்லேஜ் ஃபுட் வரைக்கும் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும். நம்ம என்ன ஒரு ஃபுட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு ஆத்தென்டிகேட் டிஷ் அப்படின்னா அந்த டிஷ்ஷுக்கு வந்து அதோட பொருள் போட்டால் தான் அதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் பீஸா அப்படின்னும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க அது நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவுலேயே செய்யலாம், எல்லாம் வந்துட்டு அடிஷ்னல் இந்த மாவில் செய்யலான்ட்டு. ஆனால் அதுக்கான பொருள் போட்டால் மட்டும்தான் நம்ம அந்த டேஸ்ட்டை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக தான் நிறைய பேர் அதை போய் வாங்குறாங்க. ஸோ அதுக்கு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஹெர்ப்ஸை நம்மளால் வீட்லேயே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் தயாரிக்க முடியுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆரிகானோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக நம்ம இந்தியன் ஹெர்ப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்பூரவள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்கான கற்பூரவள்ளி, நல்லா ட்ரைடு லீவ்ஸு. அதை நீங்கள் பொடிச்சிட்டு நார்மலாக மிக்சியில் வந்து ரிவர்ஸில் நம்ம அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அடிச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் ஒரு சீசன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம அந்த பீஸாவில் போடுற ஃப்ளேவர் நம்மளோட இந்தியன் ஹெர்ப்ஸ்லேருந்தே நம்மளால் இந்த ஃப்ளேவர்ஸ் கொடுக்க முடியும். இந்த மாதிரியான நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் நம்ம ஹெர்ப்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் அதை யோசிப்பாங்க, வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. அதே போல் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஹெர்ப்ஸ் நம்ம சேர்த்துக்கணுன்னா. அதுக்கடுத்தது மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஒரு கிலோ பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேலில் வந்துட்டு 90 rupees 100 rupees 120 rupees அந்த ரேஞ்சுக்கு வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி ரிவர்ஸில் அதே மாதிரி நல்லா காய வச்சுட்டு வெயிலில் ஒரு 3-4 மணி நேரம் காய வச்சு ரிவர்ஸில் அடித்து இந்த பேக்கெட்ஸில் போடுறாங்க. ஒரு 5 gram 10 gram பேக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா 25 rupees 30 rupees அந்த மாதிரி வந்து இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறதும். ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெயினான விஷயம் இப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வெஜிடபிள் ட்ரையர் தேவை. இது வந்து கேப்சிகம் வெஜிடபிள் ட்ரையரில் உங்களால் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணிட முடியும். இந்த மாதிரி பேக்கேஜஸ் கவர்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ சீசனிங் வந்து யூஸ்வலாக நார்மலாக நம்ம வீட்டுங்களில் யூஸ் பண்ணுற மாதிரியான பாட்டில்ஸில் போட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த வெஜிடபிள் ட்ரையர். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லீஃபி வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் காம்போடையோ இல்லை வெறும் இலை மட்டையோ கட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த பிளேட்ஸில் வந்து அடக்கி வச்சிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 kg வரைக்கும் இந்த ஒரு பாக்ஸில் உங்களால் பண்ணிட முடியும். இந்த பாக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-2,500 rupees அந்த ரேஞ்சு தான் வரும். ஏன்னா இலைகளை பொறுத்தளவுக்கு நம்ம நல்லா காய வச்சு நம்ம வெயிலில் கூட அதை வந்து காய வச்சு எடுக்கலாம். ஆனால் மண் எதுவும் படாமல் இருக்கணும் அதில். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இது வந்து எலக்ட்ரிக்கல்லே வந்து உங்களுக்கு காய வச்சு கொடுக்கும். இதே சோலார்லேயும் வருது. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 rupees அந்த ரேஞ்ச் வரும். கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 kg 30 kg கிட்ட இலைகளை வந்து அதில் காய வச்சிட முடியும். ஸோ அட் அ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிலையும் யூஸ் ஆகும், அதே போல் சோலார்லேயும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி மிஷின்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது மேஜர் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் தேவை. ஏன்னா நம்ம ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நமக்கு கண்டிப்பாக எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் தேவை. அது எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளேவர்ஸ் பொறுத்த அளவுக்கு மெயினாக நம்ம வந்து அந்த ஆரிகானோவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி, இது ரெண்டும் தான் வந்து
ரொம்ப வந்து நம்மள டாமினேட் பண்ணுங்க. ஸோ 1 கிலோ சில்லி நீங்கள் ட்ரைட் சில்லி வாங்குறீங்க அப்படின்னா ஹோல்சேலில் ஒரு ₹105 அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அதை வந்து நீங்கள் காய வைக்கிறதுக்கு பேக்கிங், லேபிள், மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஓவராலாக ஒரு ₹110 கிட்ட உங்களுக்கு தேவை ஒரு 1 கேஜி ரெடி பண்ணுறதுக்கு. ட்ரை சில்லியை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் ஆல்ரெடி அது காஞ்சு தான் இருக்கும். ஸோ அதில் தூசு எதுவும் மண் இல்லாமல் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு தொடச்சிருங்க. ஒரு கிளாத் இருந்தது அப்படின்னா, ஏன்னா நம்மள மிளகாலாம் நம்ம பார்ப்போம் யூஸ்வலாக எல்லாத்துலேயும் வந்து டஸ்ட் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மிளகாலாம் வந்து ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஸோ தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அரைச்சிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி. அது எப்படின்னா வீட்டில் இருக்க நம்மளோட மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் அரைக்கலாம். இல்லை மிஷினில் கொடுத்து புடச்சி எடுக்கிற மாதிரி எங்களுக்கு வேணும் சில்லி ஃப்ளேக்ஸ்னாலும் உங்களுக்கு மிளகாத்தூள் அரைக்கிற கடையிலே அவங்களே அங்கே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது டிஃப்ரெண்ட்ஸாக இந்த மாதிரியான பவுடர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 கேஜி டெய்லி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ₹290 இன்ட்டு 5 கேஜி அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு ₹1400 கிட்ட ஆவரேஜாக இதுலேருந்து ஆகும். அதாவது என்னென்ன மசாலாஸ்னால் பெப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்டமம், உங்களுக்கு ஏலக்காய், சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸில் வந்து போடலாம். ஸோ இது இந்த பீஸா ஹெர்ப்ஸ் அப்படின்றது அது ஒரு தனி, இது மசாலாஸ் அப்படின்றது இது ஒரு தனி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40 கிராம்ஸ் எவ்வளோ அந்த பேக்கெட்ஸ், இந்த குட்டி குட்டி பேக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பேக்கெட்ஸ்லேயும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு அடங்கியிருக்குன்னா ஒரு 40 கிராம்ஸ் அளவுக்கு. ஸோ ₹60 மார்க்கெட்டோட ப்ரைஸ். ஆனால் வந்து நம்ம ஒரு இனிஷியல்லே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்னும் போது நம்மளோட ப்ரைஸ் வந்து ஒரு 50 கிராம் ₹20 அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு கிலோ மேக் பண்ணுறோம் நம்ம அப்படின்னும் போது நம்ம ஒரு ₹400 சேல்ஸ் பண்ணுறோன்னா ஒரு ₹110 கிட்ட நமக்கு வந்து எல்லா செலவும் போகுது அப்படின்னும் போது ₹290. ஒரு 50 கேஜி அப்படின்னா நமக்கு ஒரு ₹14,000 வீக்லி ஒரு 50 கேஜி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ₹14,000 கிட்ட நமக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பீஸா ஹெர்ப்ஸ் அப்படின்றது நேச்சுரலாக ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பீஸா ஷாப்ஸ்லேயே நீங்கள் பேக்கெட்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ், ஆன்லைன் டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓன் பிராண்டு போடுங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிராண்டிங் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் இந்த ப்ராடக்ட்ஸாக மார்க்கெட் பண்ண முடியும். இந்த பெப்பர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் தவிர்த்து நான் சொல்கிற மாதிரி அந்த அந்த கற்பூரவள்ளி அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஹெர்ப்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியும் அது வந்து ஒரு ஹெர்பல். அதே போல் துளசி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு வந்து கொடுக்கலாம். நிறைய பர்பஸ்க்காக இப்போ வந்து பீஸாவில் தான் போடுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை. நிறைய ஊரில் வந்து கற்பூரவள்ளினா என்னன்னே தெரியாது. அங்கே அவைலபிளே இல்லாத ஊருங்களும் நிறைய இருக்குது. நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. நிறைய சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அது அவைலபிள்ஸ் கிடையாது. அவங்களும் ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு டிப் மாதிரி போட்டு அவங்களுக்கு காஃப் இருக்குது, கோல்டு இருக்குன்னா அவங்க அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பீஸாக்காக மட்டும் இதை சொல்லலை நான். வேறு என்னென்ன பர்பஸ்க்காக அவங்களுக்கு தேவைப்படுதோ எல்லா பர்பஸ்க்காகவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணுற ஐட்டம்ஸ் வீட்லேயே ரொம்ப குறைஞ்ச முதலீடு வச்சு நம்மளால் ரெடி பண்ணி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். இ-காமர்ஸ் சைட்ஸ்லையும் சேல்ஸ் பண்ணால் நல்ல ஒரு லாபம் இதில் எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.